ஓம் ரணவார்த்த பிரகாசகாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஓம்காரஸ்ச பரம் பிரம்ம ஓம்காரோ ஹ்யபரம் ததா ஓம்காரஸ்ச ஜகத் சர்வம் இதி வேதாந்த பாஸ்கரஹ. ஓம்கார ஏவ பரம் பிரம்ம ஓம்கார ஏவ அபரம் பிரம்ம ஜகதிதம் சர்வம் அபி ஓம்காரமேவ. அத்ய தினாங்கः ஜூலை மாசே பஞ்சதಶ தினः. அத்ய தினஸ்ய விஷயः உபயமபி ஓம்காரமேவ. பிரஷ்னோபனிஷத் 5:2 வருகின்ற இந்த ஸ்ருதி வாக்கியம் என்ன நமக்கு எடுத்துரைக்கிறது என்றால், பரம்பிரம்ம அபரம் பிரம்ம ரெண்டுமே ஓம்காரமே. ஏதத்வை சத்யகாம பரம் சாபரஞ்ச பிரம்ம யத் ஓங்காரஹா. ஹே சைப்ய சத்யகாம, ஹே சைப்ய சத்யகாமனே, அயம் ஓங்காரஹா, இந்த ஓம்காரமே பரம்பிரம்ம, பரம்பிரம்மமாக இருக்கிறது. இதுவேதான் அபரம்பிரம்மமாகவும் இந்த ஜகத்தாகவும் சிருஷ்டியாக தோன்றுகிறது. உபனிஷத்சு ஓம்காரஸ்ய மகிமா நானாரீத்யா உபதிஷ்டோஸ்தி. பிரகிருத்யாம் பிரகிருதாயாம் அஸ்யாம் பிரஷ்னோபனிஷதி பிப்பலாதோ மஹர்ஷிஹி ஓம்காரம் பரபிரம்மத்வேன அபரபிரம்மத்வேன ச உபதிஷதி. உபனிஷத்தில் ஓம்காரத்தை பலவாறு நமக்கு எடுத்து உபதேசம் செய்யப்படுகிறது. இங்கு இப்பொழுது கொடுக்கப்படுகின்ற இந்த பிரஷ்னோபனிஷத் மந்திரத்தில் ஓம்காரம் பரம்பிரம்மமாகவும் அபரம்பிரம்மமாகவும் பிப்பலாத மகர்ஷியானவர் நமக்கு உபதேசிக்கிறார். பரம்பிரம்ம நாம பரிபூர்ணம் அக்ஷரம். இதமேவ அத்ர உபனிஷதி சத்யமிதி புருஷா இதி ச உபதிஷ்யதே. பரம்பிரம்மம் என்றால் அதுதான் சத்தியம், அதுதான் வஸ்து, அது அக்ஷரம், அது என்றும் அழியாதது. இதைத்தான் உபனிஷத் சத்தியம் என்று, சத்தியமான புருஷன் என்று உபதேசம் செய்கிறது. தீராக ஓம்காரம் நாசரஹிதம் அக்ஷரம் இது விஜ்ஞாயம் உச்சந்தே. யாரு சாதன சதுஷ்டயம் யோக்கியதை உடையவர்களோ அவர்கள் இந்த ஓம்காரத்தை அழியாத வஸ்துவாக, நித்திய வஸ்துவாக அறிகிறார்கள். அனுத்தமாதிகாரினாம் து இதம் ஞாத்தும் ந சக்கியம். அத்தஹ மந்த மத்தியமாதிகாரினாம் ஓம்காரஹ பரபிரம்மணஹ பிரதிகத்வேன உபதிஷ்யதே. உத்தமமான அதிகாரி அல்லாது, அதிகாரித்துவம் போராத அளவுக்கு மந்தமோ மத்தியமான அதிகாரியாக இருந்தாலோ அவர்களுக்கு இந்த பரபிரம்மத்துக்கான ஒரு அடையாளமாக இதே ஓம்காரத்தை எடுத்து சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணோஹோ ஷாலகிராம இவ பரஸ்ய பிரம்மணஹா ஓம்காரஹா பிரதீகம் பவதி. எப்படி மகாவிஷ்ணுவுக்கு ஷாலகிராமத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அதே போல் பரபிரம்மத்துக்கு ஓம்காரம் ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பரஸ்ய பிரம்மணஹா ஓம்காரம் ஆலம்பன பூதஹா. பகூனாம் ஆலம்பனானாம் மத்தியே ஓம்காரஹா பிரம்மணஹா சமீபதமம் ஆலம்பனம் பவதி. நிறைய விதமான ஆலம்பனங்கள் இருக்கிறது நமக்கு இறைவனை வழிபடுவதற்கு. அதில் ஓம்காரமே மிக 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 பிரம்மத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலம்பனம். பரபிரம்மத்வே ஞேயமிதி அபரபிரம்மத்வே உபாசியமிதி ஓம்காரஸ்வரூபம் ஞாத்தவ்யம். பரபிரம்மமாக இருக்கக்கூடிய ஓம்காரம் அறியப்பட வேண்டிய அறிவுக்கான விஷயமாகவும், அபரபிரம்மத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய ஓம்காரமானது உபாசனைக்குரியதாக விஷயமாகவும் உபதேசம் செய்யப்படுகிறது. ஓம்காரோபாசனேன பிரம்மலோகம் ஓம்கார ஞானேன மோக்ஷம் ச பிராப்னியாத் சாதகா. ஓம்காரம் உபாசனை மட்டும் செய்பவர்களுக்கு பிரம்மலோகம் கிடைக்கிறது. ஓம்காரத்தை இங்கேயே இப்பொழுதே பரபிரம்மமாக அறிபவர்களுக்கு மோக்ஷம் கிடைக்கிறது. ஓம்காரார்த்த பிரணவார்த்த பிரகாசவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.